டாக்டர் சுதா கண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரு பெயர்ச்சி பலன் மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தைரியமான தன்னம்பிக்கை மிக்க நல்ல அதிகார அமைப்புள்ள மேசராசி அன்பர்கள் எல்லாருக்குமே குரு பகவான் ஜென்மத்திலிருந்து விலகிட்டார். உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ தனஸ்தானத்துக்கு ஸ்தான பலன் அப்படின்றதும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம குருவோடைய பார்வை பலன் மட்டுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மேசராசிக்காரர்களுடைய தனஸ்தானம் உயரப்போகக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். இது நாள் வரை தடைபட்டு இருந்த திருமண விஷயங்கள், குழந்தை பேரு, வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அரசு அங்கீகாரம் நிறைய கிடைக்கிறதுக்கும், அரசு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்பும் அவங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். இவங்களுடைய நாள்பட்ட நோய் தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடிய நோய் தொந்தரவுகள் அமைப்பு இருந்ததுன்னா அது கூட இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்பும், அதற்கான சரியான மருத்துவ முறையும், அதற்கான சரியான மருத்துவமனைகளும் நம்மளுக்கு இப்போ அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால இந்த டைமிங்கில் உங்களுடைய நாள்பட்ட நோய் தொந்தரவுகளுக்கான அந்த ஒரு விடுதலை, அதுலேருந்து ஒரு விடுதலை அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பொருளாதார விஷயத்தில் 10ஆம் பார்வையில் தொழில் அமைப்பிலையும் சூப்பராக குரு பார்த்துட்ருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்க போகுது. புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே அந்த ஸ்தானம் தான். அதனால் உங்களுடைய புகழ் இதுக்கு மேலே நல்ல மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்பும், நிறைய தொழில்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும், தொழில் ஏற்கனவே வச்சுக்கிறவங்களுக்கு அதில் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும், தொழில் லாபங்களும் வளர்ச்சிகளும் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி முறைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மறைபொருள் ரகசியங்கள், தொல்பொருள் ரகசியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாட்டில் நல்ல ஒரு அங்கீகாரத்தோடையும் அதில் ஒரு முன்னேற்றமான அமைப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் நடந்துகிட்ருக்கு. குரு பகவானுடைய அமைப்பில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, சம்பள உயர்வு, இடமாற்றம், வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். உடல் அமைப்பில் ஏதாவது சங்கடங்கள் இருந்ததுனாலும் அதற்கான மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அதுக்கான மருத்துவ ஆலோசனையும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அந்த விஷயங்களும் உங்களுக்கு நிறைய அதாவது முன்னேற்பாடான விஷயங்களில் நிறைய உங்களுக்கு இந்த வருஷம் அனுகூலம் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எதிரி பயம், கடன் தொந்தரவு அமைப்பு, நோய் தொந்தரவு அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிட்டு நல்ல ஒரு சுகமான அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே மேசராசிக்காரர்களுக்கு நல்ல அனுகூலமாக கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இதை இன்னும் நம்ம மென்மேலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் மலை மேலே இருக்கக்கூடிய முருகருடைய வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கான பொதுவான குரு பெயர்ச்சி பலன்கள் தான். மேலும் இதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது என்னன்னா எல்லாருக்கும் இதே மாதிரி பலன் தான் நடக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. அது சில பலன்கள் மாறுபடலாம். அது அவங்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பும் திசாபத்திகளோட அமைப்புக்கும் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பலாபலன் நடக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குரு பெயர்ச்சி பலனில் இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கான பலனை பார்க்கலாம். எப்போவுமே சிரித்த முகத்தோடையும் வசீகர முக தோற்றத்தோடையும் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலேயே குரு பகவான் வந்திருக்காரு. ஜென்மத்தில் குரு பகவான் வந்துட்டார்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு சிறப்பு பார்வையாக 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் உங்களுடைய 5, 7, 9 இடங்களை சூப்பராக பார்க்க போகிறாரு. குழந்தை அமைப்பு, திருமண விஷயம், தொழில் விஷயம், வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரியான எல்லா சுப விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நல்லாவே இருக்குது. பொதுவாகவே ஸ்தானபலன் அப்படிங்கும்போது ஜென்மத்தில் குரு பகவான் உட்காந்துருக்காரு. பிரகஸ்பதி எப்போவுமே குரு பகவான் பிக் பிளான்ட் அவர். அப்போ ஒரு பெரிய வெயிட் வச்ச மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு வெயிட் வச்ச மாதிரியான ஒரு அசதியும் ஒரு இதுவும் இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நல்ல சுமூகமான பலன்கள் நிறையா கொடுக்க போகிறார் இல்லையா. அதனால் உங்களுக்கு இது சந்தோஷமான நிகழ்ச்சி தான் இருக்கும். ஜென்மத்தில் குரு உட்கார்ந்தாலும் கூட அப்படின்ற மாதிரி
உங்களுடைய குழந்தைகளோட படிப்பு விஷயங்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்கள் குழந்தைகள் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. திருமணம் இதுவரை ஆகாத நண்பர்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் சூப்பராக திருமண அமைப்பை கொடுக்க போகிறாரு. குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கும் இந்த வருஷம் குழந்தை அமைப்பு நல்லா கிடைக்கும். தந்தைக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவு இருந்தாலும் இந்த வருஷம் அது நிவர்த்தியாகும். தந்தையால் அனுகூலம், தந்தைக்கு ரிஷபராசிக்காரர்களால் அனுகூலம் அப்படின்ற மாதிரியும், தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வழக்குகள் வில்லங்கங்கள் இருந்தால் அது இப்போ நிவர்த்தியாகி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் ஒரு மன சஞ்சலத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மன சஞ்சலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியாக இருக்கிறதுனால அதிகப்படியாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அதுக்காக நீங்கள் கவலையே படாதீங்க. ரிஷபராசிக்காரர்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் எப்போவுமே கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும் பணம் எப்போவுமே திருப்பதி ஏழுமலையான் தான், பெருமாள் தான், விஷ்ணு பகவான் தான். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிறதும் விஷ்ணு அவதாரங்களோட எல்லா வழிபாடுமே அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். பர்டிகுலராக ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இது பொதுவான ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்தான். எல்லாருக்கும் இப்படி நடக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஜாதக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் படியும் தசாபுத்திகள் படியும் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குரு பெயர்ச்சி பலன்களில் நம்ம இப்போ மிதுன ராசி பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு இது நாள் வரைக்கும் அஷ்டம சனியோட தாக்கம் இருந்துச்சு. அவர் விலகிட்டார். 12ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. 4ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷங்களில் தாயாரால் நல்ல அனுகூலம் கிடைக்கும் அப்படின்றதும், 4வது ஸ்தானம் அப்படின்றதே உங்களுக்கு நல்ல வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானமாகும். அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமும் வண்டி வாகனம் போடக்கூடிய யோகமும் நல்ல சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்பும் நல்லாயிருக்கும். தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணும்னாலும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. நாள்பட்ட கடன் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அது ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும். இது எப்போவுமே பார்த்திங்கன்னா கடன் மட்டும் தீரும் அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். கடன் ஏதாவது நம்ம அவசரமாக ஒரு முதலீடுகள் பண்ண போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஒரு சொத்து பத்து வாங்கிறதுக்காக பணம் பத்தலை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த கடனை திரும்ப ஏதாவது கேட்டாலும் கிடைக்கிறதுக்கான அனுகூலமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வருஷம் கடன் கேட்டாலும் கிடைக்கும், கடன் அடைக்கக்கூடிய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நல்லா இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான சொத்துக்கள் கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் பணம் கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கிறதுல திடீர்னு எதிர்பார்க்காத டைமிங்கில் ஒரு பண வரவு உங்களுக்கு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். தொழில் விஷயம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இவ்வளவு நாளாக 2.5 வருஷங்களாக கடந்த 2.5 வருஷங்களாகவே அஷ்டமச்சனியோட தாக்கத்தால் தொழில் விருதி அடையாமலும் பணப்புழக்கம் இல்லாமலும் மன கஷ்டத்தோடையும் சங்கடத்தோடையும் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ நிவர்த்தியாகி பொருளாதார விஷயத்தில் சூப்பராக வருவீங்க. ஆனால் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி அமைப்புக்குள்ளார சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வரலாம். குடும்ப ஒற்றுமையில் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் குடும்ப விஷயத்தில் அந்யோன்யத்தில் கொஞ்சம் கவனமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாக்குவாதங்கள் விதண்டாவாதங்கள் வச்சுக்காமல் இருங்க. பொருளாதார விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப மேம்பாடாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. மென்மேலும் இந்த குரு பெயர்ச்சி பலன் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் வழிபாடும் பண்ணிக்கலாம், சயனகோல பெருமாள் வழிபாடும் இவங்க பண்ணலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் சொன்னது நான் பொது பலன்கள் தான். இந்த பொது பலன்களையும் மீறி அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது, எந்த மாதிரியான திசா புத்திகள் நடக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பலாபலனை வச்சு தான் நம்ம அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போகணும். அதனால் அதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குரு பெயர்ச்சி பலன்களில் நம்ம இப்போது கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்போவுமே கொஞ்சம் கடகராசி நண்பர்கள் ஏமாந்த தனத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் தாயன்பு உள்ளவங்களாக இரக்க உணர்வு உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சந்திர பகவானோட ஆட்சி வீடு அது. அவங்களுக்கு இப்போ அஷ்டமச்சனிக்கான காலகட்டமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அஷ்டமச்சனிக்கான காலகட்டம் நடக்குதே, நம்மளுக்கு என்ன சுப விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாத்த விடவும் உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா சுக நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்கும். அது திருமணம்,
வண்டி வாகன அமைப்பு, ஏதாவது வந்து தொழில் விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருஷம் பயப்பட தேவையில்லை. குழந்தை பேராக இருந்தாலும் சரி, திருமண விஷயமாக இருந்தாலும் சரி. ஆனால் பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் வந்து முதலீடுகள் பண்ணுறதோ மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் ஆகணும். மனம் பதட்டமாக இருக்கிறது, ஒரு வித பயம் பதட்டம் ஏற்படுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நடக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தொந்தரவு இருக்கிறவங்க ஒரு சோம்பல் தன்மையால் அவங்களுடைய சொந்த வேலையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அடுத்து பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி போவாங்க. அதுக்காக தான் முதலீடுகள் எதுவும் வைக்காதீங்க, லேபராக ஒர்க் பண்ணுங்கள், அடுத்தவங்க கிட்டன்னா அவங்க முதலாளி ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு உடனே அந்த வேலைக்காக எஃபர்ட் போடுவாங்க. நம்மளுடைய சொந்த வேலைங்கும் போது அதை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதனால் முதலீடுகள் போடுற விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் குறைச்சிக்கோங்க. கூட்டு தொழில் வேண்டாம். நண்பர்களுடைய அமைப்பில் எந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நண்பர்களோட விஷயங்களையும் அதிகமாக இன்வால்வ் ஆக வேண்டாம். இது வந்து கணவன் மனைவி அமைப்புலேயும் நல்ல அன்னோன்யம் கொடுக்கும், நண்பர்கள் அமைப்புலேயும் அன்னோன்யம் கொடுக்கும். இருந்தாலும் கூட்டு தொழில் விஷயங்கள் நண்பர்களோட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனிக்கான தாக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. தேவையில்லாமல் வண்டி வாகனத்துலேயோ தொழில் விஷயத்துலேயோ கடகண்ணிலேயோ ஒரு முதலீடுகள் போட்டு ஒரு விஷயங்களை செஞ்சு அது பெரிய லாபகரமாக வரும்னு நினச்சி ஏமாந்துடாமல் கொஞ்சம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அதை வந்து குறைச்சிக்கிறது தான் நல்லது. அஷ்டமசனியோட தாக்கமும் இருக்குது. இருந்தாலும் வந்து பொதுவாகவே அது வந்து சந்திர பகவானோட வீடு அப்படின்றதுனால நான் எப்போவுமே சந்திர பகவானுக்காக அம்மன் வழிபாடு நிறையா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை கும்பிட்றதும் நல்லாயிருக்கும். அம்மன் வழிபாடும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு நீங்கள் அடிக்கடி அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த பொது பலனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பயந்துக்க தேவையில்லை. உங்களுடைய திசாபுத்தி பலன்படி நல்லா நடக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். குரு பெயர்ச்சியில் வந்து நம்ம சிம்மராசிக்கு பார்க்கலாம். சிம்மராசி எப்போவுமே அதிகார தோரணை அப்படி இருக்கவங்களா இருப்பாங்க. வைராகியம் பிடிச்சவங்களாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் எப்போவுமே எதுலேயுமே ஒரு கெத்தாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இருந்தாலும் 2ல் கேது உட்கார்ந்துருக்காங்க, 8ல் ராகு பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கேது பகவான் உட்கார்ந்துருக்க தன்மையால் உங்களுக்கு முகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வரத்துக்கு வரலாம். முகம் சார்ந்த உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அது குரு பார்க்குறதுனால அதனுடைய தாக்கங்கள் குறையும் அப்படின்றதும் நல்லாயிருக்கும். சுகபோகமான 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தாய் வழி சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு. 8ல் ராகு இருக்கார். ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ராகு பகவான் பேராசையை தூண்டி தவறான விஷயங்களில் எதுலையாவது வந்து டபுளுக்கு டபுள் போடலாம், அதை பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலான்ற மாதிரி தவறான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெரிய லாஸில் முடிஞ்சிடும். அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது தொழில் சார்ந்த விஷயங்கள்லையோ மற்ற விஷயங்கள்லையோ. ஆனால் வந்து தங்கமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது முதலீடுகள் எப்போவுமே உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். உங்களுக்கு கடன் தொந்தரவு அமைப்புகள் இருந்தால் அது தீரக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் கிடைக்கும். யாருக்காவது குடும்பத்தில் வந்து நோய் தொந்தரவுக்கான அமைப்பு இருந்துச்சுனாலும் அது விலகக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். தாய் தந்தையர்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். உங்களுடைய அமைப்பில் எப்போவுமே சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது உங்களுக்கு மருத்துவ அமைப்பில் மருத்துவம் செஞ்சுக்கணுன்னாலும் சரி, அதுக்கான ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கான மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் நல்லாயிருக்கும். உடம்பை க்யூர் பண்ணக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது உங்களுக்கு. மற்றபடி வந்து தொழில் விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி,
மற்ற விஷயங்களில் சுகபோக விஷயங்களில் வண்டி வாகனம் வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சாலும் சரி அது முன்னேற்றம் கொடுக்கும். குடும்ப அமைப்பில் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. குரு குடும்பஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. ஆனால் கணவன் மனைவி அமைப்பில் அந்யோன்ய அமைப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் வச்சுக்க வேண்டாம். முன்ஜாமீனுக்கு போகிறது, பொறுப்பேற்றுக்கிறது, தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கிட்டையுமே வச்சுக்க வேணாம். இது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே தேவையில்லாமல் கமிட்மெண்ட் வச்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு எப்போவுமே சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு சிம்ம வீடு. சூரிய பகவான் அதிகாலையில் சூரியனை கும்பிட்றதும், சிவன் கோவில் வழிபாடும், தீபமேற்றி வழிபாடு பண்ணிக்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியால் இன்னும் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த குரு பெயர்ச்சி பலன் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன் தான். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரி அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்புப்படி அவங்களுடைய திசா புத்தி அமைப்புப்படி தான் பலாபலன்கள் அமையும். இது பொதுவாகவே சொல்லக்கூடிய கருத்து தான். உங்களுக்கு இன்னும் மேலே நம்மளுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்மளுடைய திசா புத்திக்கு குருபலன் இன்னும் என்னென்ன நன்மைகள்லாம் செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி பலனாக பார்ப்போம். நம்ம கன்னிராசிக்கு ஜென்மக்கேது நடந்துகிட்ருக்காங்க. இந்த ஜென்மக்கேதுவால் ஒரு பயம், பதட்டம், ஒரு காரிய தடை அது மாதிரி ஏதாவது வருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு. இப்போ நடப்பில் குரு பகவான் வந்துட்டார். உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் இது நாள் இருந்த வரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது இருந்தால் கூட அது விலகும். அது எந்தவித தடைகளாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்தது, தொழில் சார்ந்தது, நன்மக்கட்பேறு, குழந்தை பாக்கிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் தடைகள் இருந்தாலும் அது விலகக்கூடிய வாய்ப்பு வருது. குருவோடைய ஸ்தான பலனை விட அவர்களுடைய பார்வை பலன் எப்போவுமே ரொம்ப முக்கியம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியவே தான் குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு எவ்வளவு தான் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வந்தாலும் அந்த குரு பார்வை அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி நல்லபடியாக சரி பண்ணி கொடுப்பாரு. அது என்ன சொல்லுவாங்க, தவிடுபடியாக்குவாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி குரு பார்வை உங்களுக்கு எப்போவுமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் அடுத்தடுத்த ஒரு வெற்றியை கிடைக்கும். இது நாள் வரைக்கும் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல திருமண அனுகூலம் கிடைக்கும். குழந்தை பாக்கிய அமைப்பும் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், வேலை இடமாற்றம், ப்ரமோட்டிங் மாதிரி கிடைக்கிறது. வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு பகவான் 7ல் இருக்கார். அதனால் ஏதாவது திருமண விஷயத்தில் தடை ஏற்படுமோ அல்லது ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ராகு பகவான் எப்போவுமே ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு 7ல் ராகு பகவான் இருந்தாலும் சுப நிகழ்வுகளை தடை பண்ண மாட்டார். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமான கவனம் எடுத்துக்கணும் நீங்கள். அதுலேயும் பர்டிகுலராக அம்மாவுக்கு ஏதாவது கொஞ்சம் தொந்தரவுகள் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் தாயோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். தந்தையோட நல்ல சுமூகமான அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் இந்த வருஷம். பொதுவாகவே எல்லாரும் சொல்லக்கூடிய பழமொழி, கண்ணீர் சிந்தும் ராசி கன்னிராசியா அப்படின்ருவாங்க. அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய ராசியை குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய தைரியத்தையும் ஒரு வீரியத்தையும் குரு பகவான் கொடுப்பாரு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியோட அமைப்பில் பெருமாளும் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடில் நிறைய சயன கோலம், நின்ற கோலம், அமர்ந்த கோலம் அப்படின்ற மாதிரி நிறைய பெருமாளோட அமைப்பு இருக்குது. இது உங்களுக்கு எந்த வகை பெருமாளை வழிபாடு பண்ணாலும் பரவாயில்ல, அடிக்கடி பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணிக்கிறதும் அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இது ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோன்னா அது அதனுடைய ராசிகளுக்கான பொதுவான பலன்கள் தான் இது. ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரக அமர்வுகள் எப்படி இருக்கோ
அவங்களுடைய திசா புத்திகள் எப்படி நடக்குதோ அந்த மாதிரியான அமைப்பை வச்சு தான் அவங்கவுங்களுக்கும் பலாபலன்கள் மாறும். அதனால் இன்னும் மேலும் நம்மளுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்குமா இந்த குரு பயிற்சியில், இன்னும் என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும், இன்னும் என்னென்ன யோகங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. குரு பயிற்சி பலன்களில் நம்ம இப்போது துலாம் ராசிக்காக பலன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு நல்லது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 3, 6 குடையராக குரு பகவான் வராரு. ரெண்டாவது துலாம் ராசிக்கான சுக்கிர பகவானும் குரு பகவானும் பகை கிரகங்கள், அதனால் நல்லது செய்ய மாட்டார் அப்படின்வாங்க. குரு பகவான் 3, 6 குடையராக வரவர் 8ல் மறைஞ்சிட்றது நல்லது தான். துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், அந்த 12ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. அப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது, முதலீடுகள் பண்ணுறது, டிபாசிட் மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும். தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. பணம் பெருகக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு வருமானம் பெருக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். அந்த வருமானத்துக்கான வழிவகைகளும் கிடைக்கும், வெற்றிகளும் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு ராகு பகவான் அமைப்பு இருக்கிறதுனால எது எடுத்தாலும் வெற்றி அப்படின்ற மாதிரி வந்துடும். அது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றி, விளையாட்டுத்துறையில் இருந்தால் விளையாட்டுத்துறைகளில் வெற்றி, தேர்வு எழுதுறவங்களுக்கு தேர்வில் வெற்றி அப்படின்ற மாதிரி எது எடுத்தாலுமே வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பும், வெற்றியை கைகொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்ருக்காரு. அப்போ அவங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகம் அமைப்பு இது எல்லாமே நல்லாயிருக்கும். எப்போவுமே சுக்கிர பகவானுடைய லக்ஸூரியான வாழ்க்கை பார்த்திங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான வீடு கட்டுறது, நல்ல ஒரு காஸ்ட்லியான அலங்காரத்தோட நல்ல ஒரு காரில் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹைலைட்டாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துடலாம். தாய்ந்தந்தர் அமைப்போடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வருஷம் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதும், தன லாபத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியும், வருமான அமைப்பை பெருக்கக்கூடிய அமைப்பும் நல்ல ஒரு பலனாக குரு பகவான் கொடுக்குறாரு. எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்குமே இது மாதிரியான பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பொதுவாகவே துலாம் ராசியில் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திர அமைப்பு இருக்குது. அப்போ அந்த சுவாதி நட்சத்திர அமைப்பு இருக்கிறதுனால இதுவும் நீங்கள் என்னடா எல்லாமே பெருமாள் வழிபாடு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த துலாம் ராசிக்கும் பார்த்திங்கன்னா நரசிம்ம பெருமாள், அதுவும் அம்மாவை மடியில் வச்சுருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரோட வழிபாடு உங்களுக்கு எப்போவுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணி இன்னும் மென்மேலும் யோகத்தை நீங்கள் அடையணும். இந்த ராசி பலன் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பொது பலன்கள் தான். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது, உங்களுக்கான திசா புத்திகள் எப்படி நடக்குது, இந்த டைமிங்கில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்வார், இன்னும் என்ன யோகத்தை கொடுக்க போகிறாரு, இன்னும் என்ன முன்னேற்றங்கள் இருக்க போகுது, குழந்தைகளுக்கு என்ன அனுகூலங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். குரு பயிற்சி பலன்களில் நம்மளுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஒரு பரிதாபக்குரிய நிலைமை அப்படின்ற மாதிரியே விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாங் டைமாக பார்த்திங்கன்னா சனி பகவானோட தொந்தரவு, ஜென்மக்கேது, ஜென்மக்குரு, இந்த மாதிரியான நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தொந்தரவுகள் நடந்துகிட்டு இருந்தது. இப்போவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தான் நடக்குது. இது அஷ்டம சனியில் பாதி அளவாவது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் மனம் தளர வேண்டாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவோடைய நேரடி பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல சுகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசியை குரு பார்த்துட்ருக்கிறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியவே பார்த்துட்ருக்கறனால எல்லாவித நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி என்ன தான் பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புலையும் உங்களுக்கு குரு பகவான் நல்ல அருள் தருவார். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு தருவார் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுடைய நாள்பட்ட பிஸ்னஸ் விஷயங்கள், தொழில் விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது முன்னேற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் அதுக்கு நல்லாயிருக்கும். திருமணம் தடைபட்டவர்களுக்கும் நல்ல திருமண அனுகூலம் கிடைக்கும். புத்திரபாகியம் அமைப்பு வேணுங்கிறவங்களுக்கும் புத்திரப்பேறு நல்லாயிருக்கும். இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். உங்களுடைய லாபஸ்தான அமைப்பில் கேது உட்கார்ந்துருக்காரு. பொதுவாகவே 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் உட்கார்ந்தாலுமே அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் கிடையாது. 11இல் உள்ள கிரகம் உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை தான் கொடுப்பாங்க. அந்த 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய செய்தொழிலில் நிறைய லாபங்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு.
5ல் ராகு பகவான் இருக்கார். பொதுவாகவே வந்து 5ல் வந்து கிரகங்கள் சுபமைப்பு இல்லை அப்படின்னா குழந்தைகள் கிடைக்கக்கூடிய தன்மை குறைவுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க. 5ல் ராகு இருந்தால் நல்ல அருமையான ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் புத்திரபாக்கியம் நல்ல சூப்பராக இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு. குடும்ப விஷயங்களில் அந்யோன்யங்கள்லேயும் உங்களுக்கு வந்து எந்தவித தடைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய வாய்ப்பும், பொருளாதார விஷயத்திலும் இவ்வளோ நாள் கஷ்டமாக இருந்த நிலைமை மாறி இந்த வருஷம் உங்களுக்கு பொருளாதார உயர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்குது. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பயம் கொள்ள தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை அமைப்பு நல்ல நன்மையை கொடுப்பாரு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகவதி அம்மன், துர்காதேவி அம்மன் இந்த மாதிரியான அம்மன் வழிபாடு நல்லாயிருக்கும். அவர் வந்து சந்திர பகவான் நீச்சமாகக்கூடிய ராசின்றதுனால அம்மன் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வந்து பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் வரக்கூடிய பொது பலாபலன்கள் தான். ஆனால் உங்களுடைய நீங்கள் பிறந்த அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களோட அமர்வுகள் எப்படி இருக்கோ, அதுக்கான திசாபுத்திகள் எப்படி நடக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குரு பகவான் வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள் செய்ய போகிறாரு, என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாரு, என்ன யோகங்களை தரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம குரு பெயர்ச்சி பலன் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் குரு பகவான் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு உட்கார்ந்துருந்தார். இப்போ 6ல் மறைஞ்சிட்டார். இருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா வித சுப நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் குரு நல்லதே செய்வார். அவங்களுடைய 2-12ஆம் இடத்தை அவர் பார்த்துட்ருக்காரு. அதேமாதிரி 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடம் என்பது தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறது, தொழில் மேம்படுத்தக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். எப்போவுமே தனுசு ராசிக்காரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னணியில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தார்மீக சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க. தர்ம குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்வாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுக்கு வந்து புகழ், கௌரவம், அந்தஸ்து, உயர் பதவிகள், வெளிநாட்டு யோகங்கள், பட்டம், பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வருஷம். அவங்களுடைய தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அது இன்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து டிபாசிட் பணக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அப்போ எதுலையாவது டிபாசிட் பண்ணக்கூடிய அமைப்பில் பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய தனஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால அவங்களுக்கு வருமான அமைப்பும் பெருகும், தன அமைப்பும் அந்த வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் நிறையா கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். மற்றபடி வந்து அவங்களுடைய குழந்தைகளோட படிப்பு விஷயங்கள் நல்ல முன்னேற்றமான அமைப்பு கொடுக்கும். சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றின பெரிய ஒரு விவாதங்கள் மற்ற விஷயங்கள் வச்சுக்க வேண்டாம். ஆனால் வந்து சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணுன்னாலும் வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் கவனமாக கையாளணும். தேவையில்லாத வண்டி வாகனங்களில் ரிப்பேர் செலவு வச்சுக்கிறதோ இல்லை அதனால் சில வந்து காயங்கள் படக்கூடிய சூழலோ கூட வரலாம். அதனால் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அது வண்டி வாகனம் புதுசாக போடுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அது பயணிக்கிறதா இருந்தாலும் சரி, அதில் எச்சரிக்கையாக இருங்க. தாய் தந்தையர்களுக்கு ஏதாவது வந்து சின்ன சின்ன நோய் தாக்கங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரியான அமைப்பு இருந்தாங்கன்னா இப்போ புதுசாக வந்து அதுலேருந்து ஒரு மாற்றமாகி நல்ல ஒரு மருத்துவரும் நல்ல மருத்துவமனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எப்போவுமே வந்து வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, வெளிநாட்டில் வேலை பார்க்குறதோ, வெளிநாட்டு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தனுசு ராசிக்கு இந்த தடவை நல்ல ஒரு அங்கீகாரமான அமைப்பாக இருக்காங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வந்து குரு பகவானோட அமைப்பில் அவருடைய பார்வைப்படக்கூடிய சூழ்நிலையை வச்சு வரக்கூடிய பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான அமைப்பு தான். ஆனால் வந்து அவரவர்களுடைய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் எப்படி அமர்வு இருக்குது, அதனுடைய திசாபுத்திகள் எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி வச்சு தான் அவங்களுடைய தனிப்பட்ட பலன்களை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய குரு பெயர்ச்சிக்கான அமைப்பில் தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாரு, என்னென்ன நல்ல நன்மைகளை தரப்போகிறாரு, என்னென்ன முன்னேற்றங்களும் நன்மைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். குரு பெயர்ச்சி பலனில் நம்ம வந்து மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம்.
மகர ராசி அன்பர்கள் எப்போதும் உழைப்பு தன்மையை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து 7.5 சனியான காலகட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுலேயும் ஜென்மசனிக்கான காலகட்டம் நடந்துச்சு. ஜென்மசனியும் விலகிட்டார். குரு பகவானோட பார்வை பலனும் உங்களுக்கு கிடைக்கிது. அதிகமான யோக பலனை அடையிறது யாருன்னா மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாவித சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் இந்த வருஷம். திருமண விஷயங்கள், குழந்தை பேர் அமைப்புகள், கல்வி அமைப்பில் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது, தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வர்றது, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வர்றது, தொழில் வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் சகலவித பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. 11ஆம் இடத்தை லாபஸ்தான அமைப்பையும் பார்க்குறாரு. அதனால் நிறைய லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் நிறையா இருக்கும். வெற்றிகளை ஈட்டக்கூடிய வாய்ப்பும் நிறையா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ல் சனி பகவான் இருக்கார். அப்போ 2ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ கமிட்மெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத மாதிரியான தொந்தரவுகளும் வந்துடும். யாருக்கிட்டேயும் வாக்குறுதிகளோ அதனுடைய கமிட்மெண்ட்டோ வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு சங்கடங்களை அனுபவிக்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்துடும். அதனால் யாருக்கிட்டேயும் கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க, வாக்குவாதங்களும் வச்சுக்காதீங்க. வாய் வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. வார்த்தைகள் வெளிவர வார்த்தைகளில் வந்து தவறுகள் நடந்து அதனால் மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் வந்துடும். குரு பகவானும் சனி பகவானும் எப்பவுமே நட்பு கிரகங்கள். அதனால் வந்து அவங்க 2 பேருமே வந்து மகர ராசிக்கு நல்ல ஒரு சுபபோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் வந்திருக்காங்க. சனி பகவான் மகர ராசி வீடு அப்படின்றது அவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். குலதெய்வங்களுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் அதிபதி வந்து சனி பகவான். அதில் குருவும் பார்க்குறாரு. மகர ராசியவே உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு குலத்தை வளர்க்கக்கூடிய குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வங்களோட வழிபாடும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்த தொழிலை செஞ்சுக்கிட்டு நல்ல முன்னேற்றமான அமைப்பில் வந்தீங்கன்னாவே அதனால பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக வந்திருக்காரு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% நன்மையே கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்திருக்காங்க. இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே இப்படி தான் இருக்குமா, எல்லாருக்கும் 100%ல பலன் வந்துருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்கள ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய அமர்வுகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய திசா புத்திகள் எப்படி இருக்குது, என்னென்ன காலகட்டங்களில் எப்படி நன்மைகள் நடக்கும், அதுவும் பர்டிகுலராக இந்த குரு பயிற்சியில் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன விதமான இன்னும் யோகங்கள் கிடைக்க போகுது. பொதுவாகவே யோகமான ராசி, இன்னமும் கூட என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, என்ன முன்னேற்றங்கள், என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்னமும் கூட விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின நிறைய விரிவான விளக்கங்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். குரு பயிற்சி பலன்களில் இப்போ வந்து நம்ம கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம். பொதுவாகவே கும்பராசி அன்பர்களுக்கு வந்து ஜென்மசனிக்கான அமைப்பு நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மசனிக்கான அமைப்பு நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு குருவோட அமைப்பில் ஏதாவது அனுகூலம் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய 8ஆம் ஸ்தானத்தையும் 10ஆம் ஸ்தானத்தையும் 12ஆம் ஸ்தானத்தையும் உங்களுக்கு குரு பார்வை செய்கிறாரு. பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள் எப்போவுமே கொஞ்சம் சேமிப்பு திறன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கும்ப பானை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பானைக்குள்ளே நம்ம வந்து நிறைய சேமிக்கக்கூடிய இது கிடைக்கும். அந்த காலத்தில் புதையல் கூட வந்து கும்பத்துக்குள்ளே தான் வச்சு பானைக்குள்ளே வச்சு தான் பூமிக்கடியில் புதைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ராசிக்காரர்கள் கும்பராசி. அந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கான ஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கு. அதுக்காக வந்து திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிரும் அப்படின்றதுனால நீங்கள் தவறான அமைப்பில் ஷேர் மார்க்கெட்டிங், பங்குச்சந்தை அது இதுன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து நீங்கள் என்ன செய்த தொழில் அமைப்பு செய்கிறீங்களோ அதனுடைய லாபங்களை பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும். தான சொத்து மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், இன்சூரன்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், திடீர்னு ஒரு இடத்துல கொடுத்தக்கூடிய பணத்தை இப்போ இவ்வளோ நாள் தரலையே அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த டைமிங்கில் அது திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட வந்துடும். அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து. அதே மாதிரி உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். எப்போவுமே சேமிப்பு திறன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும். டிபாசிட்ஸ் தொகைகள்லாம் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே போகும். என்னதான் பொருளாதார விஷயத்தில் நல்ல ஹைலைட்டாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட உடம்பு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்துருவார். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 8ல் கேது அமைப்பு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு முகம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகளை கொடுத்துரும். அது வந்து கண், மூக்கு, இந்த மாதிரி பற்கள்,
இந்த மாதிரியான செவி இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது நோய் தாக்கங்கள் கொடுத்துடலாம். அல்லது அப்படி ஏதாவது இருந்தால் இந்த வருஷம் செக் பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது. வாக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போவுமே வாக்கு விஷயத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அதனால் சில சங்கடங்களை அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் கும்பராசிக்காரர்கள் வாக்கு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய குழந்தைகள் படிப்பு விஷயம், வெளிநாட்டு விஷயம், நல்ல ஒரு ஆரோக்கியம், மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். அன்பான துணைக்கிட்ட எதையுமே வந்து பிரச்சனைகள் வச்சுக்காமல், வாக்குவாதங்கள் வச்சுக்காமல் ஸ்மூத்தாக கொண்டு போங்க. ஜென்மசனி அமைப்பு ஜென்மத்திலே உட்காந்துருக்காரு. உங்களுடைய சொந்த வீடு தான் சனி பகவானோட வீடு. அவருடைய சொந்த வீட்டில் ஜென்மத்திலே உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றி வந்து பயந்துக்க தேவையில்லை. பொதுவாகவே வந்து சனி பகவானுடைய அமைப்பு அப்படிங்கும்போது குலதெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். காவல் தெய்வங்களோட வழிபாடு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிறதும் நல்லாயிருக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது இன்னும் கூட உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். அதாவது இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கும்பராசி அன்பர்களுக்கு தான் இது. நாட்டில் உலகத்தில் நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அன்பர்கள் இருப்பாங்க. எல்லாருக்குமே பொருளாதார விஷயம் சூப்பராகிடும், உடம்பு விஷயம் தொந்தரவு வருமா, துணைக்கிட்ட பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்களுடைய அமர்வுகள் எப்படி இருக்கோ, அவங்களுடைய திசாபுத்தி பலாபலன்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது மாறும். அதனால் வந்து எல்லாருமே வந்து அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பயந்துக்க தேவையில்லை. உங்களுடைய திசாபுத்திகள் அமைப்பு எப்படி இருக்கோ, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்வு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாப்பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீனராசிக்கான என்னென்ன குரு பயிற்சி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மீனராசிக்கு வந்து 7.5 சனி காலகட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து விரயசனியாக போயிட்டுருக்காங்க. அது இல்லாத ஜென்ம ராகுவும் வந்திருக்காரு. ராகு பகவான் ஜென்மத்தில் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது எப்போவுமே வந்து ஒரு பதட்டம் இருக்கும். எப்படி திடீர்னு ஒரு பாம்பை பார்த்தோம்னா ஒரு ஷாக்காகி நிற்கிறோமோ அந்த மாதிரி ராகு பகவான் வந்தாண்டானவே கொஞ்சம் ஒரு பதட்டம், பயம் இருக்கும். இனம் புரியாத ஒரு கலவரம், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இது ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு குழப்பமாக இருக்கிறது. இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் தான் வராரு. உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் நிறைய லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழல் நல்லாயிருக்கும். பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கிய அமைப்பு கிடைக்கும். எல்லா விஷயத்துலையுமே அது திருமண விஷயம், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு இன்வைசிங் பண்ணுறது, தந்தைக்கு உடம்பு விஷயங்களில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதே மாதிரி அன்பான துணைக்கிட்ட பிரச்சனைகள் எதுனாலும் இருந்தாலும், குடும்ப அமைப்பில் பிரிவினைகள் மாதிரி இருந்தாலும் அது வந்து இதுக்கு மேலே வந்து 2 பேரும் வந்து சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பும், திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பும், குழந்தை பாக்கிய அமைப்பும், நல்ல சேமிப்பு திறனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டம், பயம் இருக்கிறதுனால நம்ம தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சில தொந்தரவுகள் வரும். நிறைய செலவுகள் இருக்குது. அந்த செலவுகளை வந்து நம்ம சுப செலவுகளாக மாற்றிக்கலாம். வண்டி வாகன அமைப்பில் எப்போவுமே கவனமாக இருங்க. உங்களுடைய ஜாதக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா விரயசனிக்கான அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிலம் பூமிகள் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லது. இன்வைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து தங்கமாகவோ நிலமாகவோ பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு நிலம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடும். உங்களுடைய தந்தைக்கான அமைப்பில் நல்ல அனுகூலம் இருக்குது. தந்தைக்கான பூர்வீக சொத்து கிடைக்கணும்னாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்க்கு கொஞ்சம் உடல்நல கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தாயோட உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணுமா, தொழில் பண்ணணுமா, எது விஷயங்களாக இருந்தாலும், ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல அனுகூலமான அமைப்பாகவே இருக்குது. உங்களுடைய ஜென்ம ராகுவை வந்து நீங்கள் கடந்து வரணும் அப்படின்றதுனால, குரு பயிற்சிக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். உங்களுக்கு அடிக்கடி வந்து ராகுகால பூஜையில் துர்க்கை அம்மன் பூஜை செஞ்சுக்கிறதும், திருச்செந்தூர் கடல் ராசி அப்படின்றதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமானோட வழிபாடு பண்ணிக்கிறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் சொன்னக்கூடிய பலன் அப்படின்றது வந்து பொதுவான பலன்கள். உங்களுடைய மீனராசி அன்பர்களுக்கு பர்டிகுலராக உங்களுடைய ஜாதக அமைப்பில் உங்களுடைய கிரக கட்ட அமர்வுகள் எப்படி இருக்குது, திசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் ஜென்ம ராகுவாக இருந்தாலும், 7.5 சனியில் விரயசனியாக இருந்தாலும் நமக்கான விஷயங்களில் என்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாரு, என்ன வாய்ப்புகள் கொடுக்க போகிறாரு, நம்மளுக்கு என்ன யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது வெளிநாட்டு அன்பர்கள்
அன்பர்களுக்கும் சரி, வெளி மாநிலத்தவருக்கும் சரி, வெளியூரில் இருக்கவங்களுக்கும் சரி, நேரடியாக வந்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபோன் மூலியமாகவும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். விரிவான அமைப்பிலையும் அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.